ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போதுமே உங்கள்கிட்ட வீடியோவில் பகிர்ந்துக்கிறது நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் வீட்டில், என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட எப்போதுமே பகிர்ந்துக்கிடுவேன். இன்றைக்கி நான் அதை தான் இன்றைக்கும் பகிர்ந்துக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் நான் எழுந்திரிச்ச உடனே ஒவ்வொரு பெண்களுக்கும் முதல்ல வீட்டு வேலைகள், வீட்டில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் அனுசரித்து, அதெல்லாம் சமாளித்து, என்ன குழம்பு வைக்கணும், வீட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு போராட்டம் பெண்களுக்கு. அதில் நானும் ஒருத்தி. இன்றைக்கி நான் என்னென்ன போராடினங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு டீலாம் போட்டு குடிச்சிட்டு, இன்றைக்கி டீ நான் போடல, என் மைனி போட்டு தந்தாங்க. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். அதனால் மைனி போட்டு தந்தாங்க. இன்றைக்கி அவங்க கையால் தான் காலையில் டீ குடித்தேன். காலையில் இட்லியை வச்சாங்க. இட்லியை வச்சு சட்னி தான் வச்சாங்க. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நம்ம வேறு ஏதாவது கிழமைன்னா சாம்பார் காலையில் வச்சோம்னா அதையும் மத்தியானத்துக்கு எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கறி இருக்கும். அதே போல் எங்கள் வீட்டில் மட்டன் எடுக்கலாம் பார்த்தா மட்டன் யாருக்கும் பிடிக்காது. சிக்கன் எடுக்க சொன்னாங்க. அதனால் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் சாப்பாடு. இன்றைக்கி சிக்கன் குழம்பு உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு சால்னா மாதிரி வச்சிட்டோம்னா நைட்டு சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் கோழி போட்டு சிக்கன் போட்டு அதில் சால்னா வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் 65 மாங்காய் ஊறுகாய், அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் சாப்பாடு. இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி. இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. நாங்கள் கோழி சால்னா எப்படி பண்ணுவோன்னா, அதில் நாங்கள் கோழியை கழுவுனோடனே மஞ்சள் பொடி, தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இவ்வளோ போட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறமா பல்லாரி நல்லா பொடிசாக ஒரு கிலோ கறியாக இருந்தால் ஒரு 5 பல்லாரி, பெரிய பல்லாரியாக இருந்தால் எடுத்துப்பேன். அது ஒரு 4 தக்காளி, ஒரு 4 மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் சால்னா மாதிரி வைக்கிறனால ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இவ்வளோ எடுத்து வச்சுருப்பேன். எடுத்து வச்சுட்டு ஆயிலை ஊற்றிட்டு நல்லா சூடான உடனே 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை நுணுக்கி போட்டுருவோம் முழுசாக. அது போட்டுட்டு அப்புறமாட்டு ஒரு பிரிஞ்சி இலை அதையும் போட்டுட்டு பல்லாரி நல்லா வெட்டி வச்சுருப்போமா, அந்த பல்லாரி அதில் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கி பொன்னரம் வதங்கக்காக கொஞ்சம் உப்பு போடுவோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி எல்லாம் தட்டி நல்லா வதக்கிட்டு மிளகாயெல்லாம் போட்டு நல்லா ஒரு உப்பு போடுறதுனால நல்லா ஒரு செவந்த நேரம் வரும். அது வந்த உடனே நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் நம்ம திரிச்சு வைப்போம்னா கரம் மசாலா, வீட்டிலே திரிச்சு வைப்பேன் நல்லா. அந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டோம்னா நல்ல ஒரு வாசம் வரும். அதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல கறி, அதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த இதிலே கொஞ்சம் வேகணும். மூடி வச்சு லோ ஃப்ளேம் வச்சு